உங்களோடு இருப்பாராக. புனிதமத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 20 முதல் 22, 27, 28 மற்றும் 33, 34, 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் போக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று ஒரு காலத்தினருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையிடம் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று. மேலும் பொய்யானை இடாதே. ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்திடு என்று முற்காலத்திற்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இமேஜின், அன்னை மரியாள் கல்வாரி மலை மீது இயேசு சிலுவையில சுமந்து கொண்டிருக்கிறார். மகனை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த கல்வாரியில அன்னை மரியாள் உற்று நோக்கிய அந்த பலி தான் தெய்வீக திருப்பலி. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். இந்த கல்வாரி பலி அதுதான் தெய்வீக திருப்பலி. இப்ப அன்னை மரியாள் அந்த கல்வாரி பலியில ஆண்டவரை உற்று நோக்கி கொண்டிருந்த அதே பலி, அவரே பலிப்பீடமாக, அவரே பலி பொருளாக, அவரே பலியாக மாறுகிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவர்தான் பலிப்பீடம், அவரே பலி பொருள், அவரே பலியாக மாறுகிறார். இதுதான் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய ஊற்றும் உச்சமுமாக இருக்கிற தெய்வீக திருப்பலி. இப்ப இந்த தெய்வீக திருப்பலியில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் அன்றே கல்வாரி பலிப்பீடத்துல நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அழகான ஒரு தலைப்பு. முறையான வழிபாடுதான் முழுமையான ஆசீர்வாதம். இப்ப பாருங்க, எல்லாம் இன்னைக்கு சரியான சமையலா இருக்கும்ல. மதியானம் இன்னும் 2 நாள் அப்புறம் வடை போச்சே, அப்படியா? வடை போவாது, கறி போச்சே ஆயிடும். அப்புறம் 40 நாள் நோ, என்ன வெஜ், நான்வெஜ். கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்ன வெஜ்? இது கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. இன்னும் கூட நீங்க சத்தமா பதில் சொல்லலாம். அதனால இன்னைக்கு நல்லா மத்தியானம் சாப்பிட்டுருப்போம். அப்ப அந்த கிச்சன் அங்க பாருங்க, நம்ம வாஷ் பேஷன் சமையல் பெண்களுக்கு தான் தெரியும் நிறைய விஷயம். அங்க அது அடைப்பட்டிருந்தால் தண்ணி எப்படி இருக்கும்? தேங்கி இருக்கும். நல்ல தமிழ் வார்த்தை, நல்லா சொன்னாங்க, தேங்கி இருக்கும். அடைப்பட்டிருந்தால் தண்ணி போகுமா போவாதா? இன்னும் கூட நீங்க சத்தமா சொன்னீங்கன்னா பக்காவா இருக்கும்னு நினைக்கிறேன். அடைப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ
அப்போ முதல்ல எதை சரி செய்யணும்? பாத்திரத்தை கழுவி கொண்டே இருக்க வேண்டுமா, அடைப்பை சரி செய்ய வேண்டுமா? அடைப்பை சரி செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, நான் திருப்பலிக்கு மேல் திருப்பலி பங்கெடுக்கிறேன். நான் பார்க்காத திருப்பலி கிடையாது. செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோயில் திருப்பலி, இது போல ஒவ்வொரு பக்தி முயற்சி ஒவ்வொரு நாளும். ஞாயிற்றுக்கிழமை நான் ஃபாதர் நான் திருப்பலியை மிஸ் செய்யறதே இல்லை. அப்படியாக திருப்பலி தான் ஜெபத்தினுடைய உச்சம். திருப்பலி தான் ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறது நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய கொண்டாட்டத்துல. அப்ப இந்த திருப்பலி அன்னை மரியாள் என்ற அந்த கல்வாரி பலிபீடத்தில், அந்த கல்வாரி மலையில அந்த இயேசுவே பலியாகவும் பலி பொருளாகவும் அவரே பலி செலுத்துகிறவராகவும் இந்த திருப்பலியில் இருக்கிறாரு. அந்த தேவத்தாய் அந்த கல்வாரி பீடத்திலிருந்து நமக்கு கற்றுத்தருவது என்ன அப்படின்னா, நீங்க மனதிலே பதிய வைக்க வேண்டும், முறையான வழிபாடு தான் முழுமையான ஆசீர்வாதம். இப்ப சின்ன போட்டி, உங்களுக்கு ஒரு சின்ன போட்டி. நீங்க முழுமையான வழிபாடு சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும்? முழுமையான ஆசீர்வாதம். யார் நல்லா சத்தமா சொல்றீங்கன்னு யார் பாப்பா? உங்க பங்கு பார்த்துன்னு இருப்பாரு, பார்த்து அவர் பரிசு கொடுப்பாரு. சரிங்களா? இந்த சைடு நீங்க கம்மியா இருக்கிறீங்க, இருந்தாலும் ஃபாதர் பார்த்து கவனிப்பாரு. அதனால எல்லாம் சொல்லுங்க, முறையான வழிபாடு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லணும்? முழுமையான ஆசீர்வாதம். ஆமா, நீங்க என்ன சொல்லணும்? ஆசீர்வாதம். நீங்க என்ன சொல்லணும்? முறையான வழிபாடு. நீங்க வெரி குட். எல்லாம் ஜோர ஒரு கைத்தட்டுங்க சத்தமா. இயேசுவுக்கே புகழ். இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. இயேசுவில் பிரியமானவர்களே, நான் பங்கெடுக்கிற பலி, நான் செலுத்துகிற ஒரு குருவானவரா நான் செலுத்துகிற திருப்பலி, ஒரு இறை மக்களா நீங்கள் பங்கெடுக்கிற திருப்பலி முறையாக இல்லை என்றால் முழுமையான ஆசீர்வாதம் கிடையாது. எனவே இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்பாக ஒரு திருவழிபாட்டு குழு செயல தந்தையாக ஒரு சில முக்கியமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த அருமையான நவநாளில அழகாக வாசிக்கப்படுகிறது. சில தவறுகள் நற்கருணை கொண்டாட்டத்தையே செல்லாதாக்கி விடுகிறது. இன்வாலிட். நாம் செய்கிற சில தவறுகள் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தையே செல்லாதாக்கி விடுகிறது. அப்ப நான் ஒரு குருவானவராக எனக்கு தரப்பட்டிருக்கிற அந்த திருப்பலி புத்தகத்தை நான் சரிவர பயன்படுத்தவில்லை. அப்படி என்றால் நான் குருவானவராக திருப்பலி செல்லாதாக்கி விடுகிறேன். இறை மக்களாக நான் எப்படி இந்த தெய்வீக திருப்பலியில பங்கெடுக்க வேண்டும் என்கிற அந்த காரியங்களை, அந்த நோக்கங்களை, அந்த விதிமுறைகளை நான் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் திருப்பலியை செல்லாதாக்கி விடுகிறேன். நான் திருப்பலியில முறையாக பங்கெடுக்கவில்லை என்றால் முழுமையான ஆசீர்வாதம் கிடைப்பதில்லை. அப்ப நான் திருப்பலியில முறையாக பங்கெடுக்க வேண்டும், முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்ப எதுதான் முறை அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இல்ல, 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அப்போ டாஸ் பண்ணிட்டு யார் பேட்டிங் யார் பவுலிங் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு அம்பையர் இருப்பார். அவர் தான் லோ பாலா, ஒய்டா, அவுட்டா இல்லையான்னு சொல்லுவார். ஆமாவா இல்லையா? இதுக்கு ஆமா நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா இங்க நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. இதே 6 மணிக்கு நாடகம் எப்படி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதா? 7:30 மணிக்கு எந்த நாடகம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதா? 6:30 மணிக்கு என்ன நாடகம்? என்ன நாடகம் பேர் சொல்லுங்க? 6:30 மணிக்கு நாடகம். ஐயோ ஃபாதர், வாய்ப்பே இல்லை ஃபாதர், நாடகம் யாரும் பார்க்கறது இல்லை போல. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். நல்லா ஒரு ஜோரா கை தட்டுங்க. சாத்தமா சாத்தமா. வெரி குட், சூப்பர். அப்ப இயேசுவில் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு அம்பையரா இருப்பது யார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி வத்திக்கான் சங்க ஏடு 2 1962 ஒரு சங்கம் நடந்தது.
அந்த சங்கத்தின் பெயர் தான் வத்திக்கான் சங்கம் 2. அந்த சங்கத்தில் தான் ஏராளமான தீர்மானங்களும் ஏராளமான விதிமுறைகளும் ஏராளமான காரியங்கள் நமக்கு தரப்படுகிறது. அந்த சங்கத்திற்கு முன்பாக நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் குருவானவர் பலிபீடத்தை பார்த்து திருப்பலி நிறைவேற்றுவார். இறை மக்கள் லத்தீன் மொழியில் தான் திருப்பலி இருக்கும். இறை மக்களுக்கு ஏராளமான காரியங்கள் உரிமைகள் வழங்கப்படவில்லை. மாதத்திற்கு ஒரு முறை தான் திருப்பலி. அப்படியாக அந்த லத்தீன் மொழியில் தான் பங்கெடுக்க வேண்டும். மேயே குல்பா, மேயே குல்பா, மேயே மேக்சிமம் குல்பா. அப்படியாக அந்த லத்தீன் மொழியில திருப்பலி இருந்திருந்தால் இன்னைக்கு பலிப்பிட சிறுவர்கள் ஃபாதர் குல்பி ஐஸ் வாங்கி தருவாரா என்று ஓடி போயிருப்பார்கள். நான் கூட அந்த லத்தீன் மொழியில் தான் படித்து குருவானவராக வேண்டும் என்று நினைத்தால் நினைத்து பார்க்க முடியாது. இன்னைக்கு குருவானவராக இருக்க மாட்டாங்க. நானே ஆயிருப்பேன்னு ஒரு பெரிய டவுட் தான். அப்போ இந்த மனமாற்றங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. தாய்மொழியிலே திருப்பலி வைத்துக் கொள்ளலாம், பண்பாட்டு நிறைந்த திருப்பாலை நிறைவேற்றிக் கொள்ளலாம், கலாச்சாரம் அந்தந்த நாட்டினுடைய அந்தந்த பண்பாட்டினுடைய கலாச்சாரங்களுக்கு ஏற்றாற் போல திருப்பலிகளை எல்லாம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தந்த அந்த கவுன்சில் தான் வத்திக்கான் சங்கம் 2. ரொம்ப ரொம்ப முக்கியமான கவுன்சில். அதுல பார்க்கும்போது இயேசுவில் பிரியமானவர்ல 16 புத்தகங்கள் அந்த கவுன்சில்ல நமக்கு 16 புத்தகங்கள் தரப்படுகிறது. அந்த 16 புத்தகங்கள் தரப்படுகிறது. அதில் 2 புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 16 புக்கு முக்கியம். அந்த 2 புத்தகத்தை நான் தெரிந்து கொள்ளும் போதுதான் நான் கத்தோலிக்க விசுவாசத்தில மரபில வேரூன்றி நிற்க முடியும். அது தெரியவில்லை என்றால் கண்டிப்பாக கிரிக்கெட் மேட்ச் மாதிரி நோ பால்னா யார் சொல்றது, வைடுனா யார் சொல்றது, அவுட்டா இல்லையான்னு யார் சொல்றது, இது சிக்ஸரா பவுண்டரின்னு யார் சொல்றதுன்னு இல்லாம அம்பேர் இல்லாத மேட்ச் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். உப்பு காரம் இல்லாத கறி குழம்பு எப்படி இருக்கும்? உப்பும் இல்ல காரமும் இல்ல, கறி குழம்பு எப்படி இருக்கும்? சுவை இல்லாம இருக்கும். அப்போ நம்ம வழிபாடும் சுவை இல்லாத வழிபாடாக, நம்ம வழிபாடும் முறை தெரியாத வழிபாடாக, முழுமையான ஆசீர்வாதம் இல்லாத வழிபாடாக மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அன்று அன்னை மரியாள் கல்வாரி மலை மீது அதோ அந்த திருப்பலியை கண்கூடாக பார்த்து அந்த முறையாக ஆண்டவரை உற்று நோக்கி அந்த முறையான வழிபாட்டினுடைய ஆசீர்வாதங்களை இந்த நாளில வேகுல தாயாக நமக்கு பெற்று தந்திருக்கிற தேவத்தாய் நமக்கு தருகிற அழைப்பு என்னவென்று பார்க்கிற போது 2 புத்தகங்களை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த நாளில அன்னை மரியாளுடைய அந்த வியாகுலங்களை தியானித்து நம்முடைய துன்பங்களை எல்லாம் அந்த தேவத்தாய் சுமக்கிறார். நம்முடைய துன்பங்களை எல்லாம் அந்த தேவத்தாயினுடைய பாதத்திலே வைத்து செபிக்க அந்த வியாகுலங்கள் எல்லாம் அன்னை எப்படி உள்ளத்திலே நிறுத்தி தியானித்து இதோ ஒரு வாள் என் உள்ளத்திலே ஊடுருவும் என்று அன்னை மரியாள் வாழ்க்கையே துன்பமாக இருந்தது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையே துயரமாக இருந்தது. அழகாக நம்ம ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சி நிறை பேருண்மை, மகிழ்ச்சி நிறை பேருண்மை. உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி, ஆனால் அன்னை மரியாளுக்கு மகிழ்ச்சி அல்ல. அன்னை மரியாளுடைய வாழ்க்கை அந்த 16 வயசுல கபிரியேல் தூதர் கொண்டு வந்த செய்தி முதலாக அதோ ஆண்டவரை தன்னுடைய மடியில கிடத்திய அந்த தருணம் அறையில திருத்துதர் பணி 1:14 அந்த மேல் மாடி அறையில சீடர்களோடு அன்னை மரியாள் அந்த ஜெபித்து ஒரே நேரில ஜெபித்து சீடர்களுக்கு தூய ஆவியாரை பெற்று தருகிற அந்த தருணம் வரையில அன்னை மரியாளுடைய வாழ்க்கையே துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள். ஆனால் அந்த பலிபீடத்தில் அவர் கண்ட திருப்பலி, அதே திருப்பலியை தான் நான் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிற போது நீங்கள் செய்ய வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த 16 புத்தகங்கள்ல ரொம்ப முக்கியமான புத்தகம் சாக்ரோ சாந்தம் கொன்சீலியம் என்று அழைக்கப்படுகிற சாக்ரெட் லிட்டர்ஜி, தமிழ்ல திருவழிபாடு என்று அழைக்கிறார்கள். அப்போ திருவழிபாடு என்கிற அந்த புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது நான் எப்படி வழிபாட்டில பங்கெடுக்க வேண்டும்.
எப்படி என்னுடைய திருப்பலி அமைய வேண்டும், எப்படி நான் திருப்பலி நேரத்தில் பக்தியோடு ஜெபிக்க முடியும், என்னென்ன நான் திருப்பலியில இந்த 4 வழிபாடுகள், இறைவார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு, நன்றி வழிபாடு, தொடக்க வழிபாடு, என்ன இந்த 4 வழிபாட்டில நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்பதை நான் ஆழமாக அர்த்தமாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் தெய்வீக திருப்பலியினுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நான் முறையாக பங்கெடுத்து பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்ப 1962ல நமக்கு தரப்பட்டிருக்கிற 16 டாக்குமெண்ட்ஸ், அந்த 16 டாக்குமெண்ட்ஸ்ல நமக்கு முக்கியமானது, நமக்கு வழிபாடு முறையாக இருக்கணும், முழுமையான ஆசீர்வாதம் தேவை என்றால் அந்த திருவழிபாடு என்கிற கொள்கை திரட்டு, ஆங்கிலத்தில் சாக்ரட் லிட்டர்ஜி, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி படிப்பீங்களா? படிப்பீங்களா? படிக்க மாட்டீங்களா? எப்படி படிப்பீங்க? எப்படி படிப்பீங்க? இயேசுவில் பிரியமானவர்களே, இதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு, இதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய பங்கு தந்தையினுடைய அனுமதியோடு ஒரு நாளைக்கு 4 கேள்விகள் தருகிறோம். 40 நாள் தான், 4 கேள்விகள் ஒரு நாளுக்கு. 40 நாளில் உங்களை அந்த திருவழிபாடு என்கிற புத்தகத்தை படிக்க வைத்து, உங்களை தேர்வு எழுத வைத்து, உங்களுக்கு அதற்கான சான்றிதழும் வழங்குகிறோம். இதை கண்டிப்பா தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது தெரிந்தால் நீங்கள் வழிபாடு, இந்த தெய்வீக திருப்பலி ஒரு அர்த்தமுள்ள திருப்பலியாக, அன்னை மரியாள் எப்படி அந்த கல்வாரி மலை மீது இயேசுவை நோக்கி அதே பலி செலுத்தினாரோ அதே பலியை நாம் செலுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரண்டாவது புத்தகம் இன்னைக்கு அன்னை மரியாளுடைய வியாகுலங்கள் தியானிக்கிற நாளில அன்னை மரியாள் நம்மை அழைக்கிற அந்த இரண்டாவது புத்தகம் என்னன்னு பார்க்கும்போது, இயேசுவில் பிரியமானவர்களே, தேயும் விருப்பம், லத்தீன் மொழியில, ஆங்கிலத்தில் தி டிவைன் ரெவலேஷன், தமிழ் மொழியில இறை வெளிப்பாடு. முதல் புத்தகத்தின் பேரு திரு வழிபாடு, திருப்பலி சம்பந்தமானது. இரண்டாவது புத்தகத்தின் பேரு இறை வெளிப்பாடு. ஆண்டவர் அவருடைய இறை வெளிப்பாட்டை எங்கெல்லாம் வெளிப்படுத்துகிறார் என்பதை தெரிந்து கொள்ள 3 இடத்தில் தான் அவருடைய இறை வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். ஒன்று திருவிவிலியம், மற்றொன்று திரு மரபு, மூன்றாவது திரு ஆசிரியம். அப்ப இந்த திருவிவிலியத்தில் ஆண்டவருடைய வெளிப்பாடு இருக்கிறது, the holy bible. இரண்டாவது the holy tradition, திருமரபு. மூன்றாவது the holy magisterium, the teachings of the church, அதுதான் திரு ஆசிரியம் என்று அழைக்கிறார்கள். இது மூன்றிலும் ஆண்டவருடைய வெளிப்பாடு இருக்கிறது. இந்த வெளிப்பாட்டை புரிந்து கொண்டு திருவிவிலியத்தை சிறப்பாக ஆய்ந்து அறிந்து வாசித்து தியானித்து யோசித்து விசுவாசித்து நேசித்து, அன்னை மரியாளை போல இறை வார்த்தையின் பெட்டகமாக, அன்னை மரியாளை போல இறை வார்த்தையினுடைய முதல் சீடராக மாற நாம் அழைக்கப்படுகிறோம். மத்தேயு நற்செய்தியில நீங்க வாசிக்கும் போது, முடக்குவாதம் முற்றவனை 4 பேர் சுமந்து வருவாங்க. இயேசு அந்த முடக்குவாதம் முற்றவனை படுக்க வைக்கணும்னு அந்த கட்டில என்ன சொல்லுவாரு? இயேசு என்ன சொல்லுவாரு? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. ஒரு குடும்பத்துல ஆளுக்கு ஒரு திருவிலியம். அப்ப மகன் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வராமல் தூங்கி கொண்டிருக்கிறான். அம்மா பாக்குறாங்க, மத்தேயு நற்செய்தி அதிகாரத்தை சொல்றாங்க, வசனத்தை சொல்றாங்க, உன் படுக்கை எடுத்து வைத்து விட்டு போ, திருப்பலிக்கு நேரமாகி விட்டது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இவங்க சேர்த்துக்கிறாங்க, கொஞ்சம் பைபிள் வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க. பையன் எழுந்துக்கிறான் டக்குன்னு. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், பையன் கோயிலுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். உடனே பையன் எடுத்தான் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம், அம்மா இன்னும் என்னுடைய நேரம் வரவில்லை என்று பைபிளை வாசிச்சு டக்குன்னு பெட்ஷீட்டை போத்தின்னு தூங்கிட்டான். ஒருத்தன் சோகமா கோயிலுக்கு போறான், ஆண்டவரே வாழ்க்கையே விரக்தியா இருக்குதே, இன்னைக்கு வாழ்க்கையே ரொம்ப பிஸி, இன்னைக்கு வாழ்க்கையே பிஸி, வாழ்க்கையே இன்னைக்கு பிஸி, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதுக்கு ஓடுறோம்?
நடந்து என்ன சொல்லுது, வாழ்க்கையே நம்ம ஒரே ஓட்டமாக இருக்கிறது. அது மாதிரி ஒருத்தன் ஓடி ஓடி விரக்தி ஆகி ஒருத்தன் கோயிலுக்கு வந்து ஜெபிக்கிறான், ஆண்டவரே பைபிள் எடுத்துன்னு வரான் கையில. பைபிள் எங்க வச்சு எடுத்துன்னு வரான்? அக்கல்ல வச்சு பைபிள் எடுத்துன்னு வரான். அவனால பைபிள் இல்லாம எங்கேயும் போக முடியாது. ஆண்டவரே என்னதான் சொல்றீங்க, சத்தியம் விரைவார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறான். அந்த மனிதர் தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஆண்டவரே பழைய ஏற்பாட்டுல தற்கொலையா இருக்குத, புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசிக்கலாம். யூதாசும் தற்கொலை ஆண்டவரே நற்செய்தினே அப்படி இருக்குது. பவுலடிகார் என்னதான் சொல்றாரு, பவுலடிகார புத்தகத்தை வாசிக்கலான்னு ஜி பூம்பா மாதிரி டக்குன்னு எடுத்து வாசிக்கிறான். செய்வதை விரைவாக செய். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னைக்கு அதிகமா பைபிள் படிச்சா கூட கத்தோலிக்க திருச்சபையில் இருக்க மாட்டீங்க, தப்பா நினைக்காதீங்க. பைபிள் படிக்கூடாதுன்னு சொல்லல, முத்திடும். அப்படி ஒரு சிலர் முத்தி போனவங்களை கேட்கும் போது, ஏமா கோயிலுக்கு வரதில்ல, என்னாச்சுமா? கத்தோலிக்க திருச்சபையில வார்த்தை இல்லப்பா, அது என்ன இல்லையா? இறை வார்த்தை இல்லையா? இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நான் பார்த்திருக்கிறேன், நான் பணி செய்த பங்கு தலங்களை காதால கேட்டிருக்கிறேன். அன்பை பொறுப்பால கூட்டு போவாங்க, ஃபாதர் அக்டோபர் மாசம் மாதா சிறுபம் வேணான்னு சொல்றாங்க, செப்டம்பர் மாசம் அவங்க அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க. சரி வீடை போய் சந்திக்கலான்னு போனா மெல்லுவாங்க, ஆனா அவங்களால துப்ப முடியாது. ஏன்னா ஃபாதர் அங்கி போட்டு உட்காந்து இருப்பாரு, போயிட்டு உடனே துப்புவாங்களான்னு தெரியல, மெல்லுவாங்க. சரிம்மா எதா இருந்தாலும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னபோது சொல்லுவாங்க, ஃபாதர் நாங்கள் சபைக்கு போயிட்டோம், ஃபாதர் நாங்கள் அங்கே போயிட்டோம் இங்கே போயிட்டோம். அப்படி அவங்க கூட பேசும்போது, ஃபாதர் டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா? அது டீ காஃபி சாப்பிடும்போது சொல்லுவாங்க, என்ன இல்லை கத்தோலிக்க திருச்சபையில் ஃபாதர் இங்கே வார்த்தை இல்லை, ரொம்ப முத்திடும். ஆனால் இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நான் திருவெளியம் வாசிக்க கூடாதுன்னு சொல்லலை, நல்லா கவனிக்கணும். நீங்க திருவெளியத்தில் ஆண்டு வெளிப்பாடு இருக்கிறது. ஆனால் அந்த திருவிவிலியத்தை எப்படி முறையாக வாசிப்பது? முறையாக வாசித்தாதான் முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் முறையா இறை வார்த்தையை வாசிக்கல அப்படின்னா எப்படி எனக்கு முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும்? நான் முழுமையா முறையாக இந்த பலிப்பிடத்தில் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கவில்லை என்றால் எனக்கு எப்படி முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும்? அப்ப நான் முறையாக திருவிவிலியத்தை வாசிக்க வேண்டும் என்றால் நான் படிக்க வேண்டிய புத்தகம் தேயும் மருமம் என்று அழைக்கப்படுகிற டிவைன் ரெவலேஷன், இறை வெளிப்பாடு. அழகா சொல்லி தராங்க. பழைய ஏற்பாட்டை எப்படி படிக்கணும், புதிய ஏற்பாட்டை எப்படி படிக்கணும், பழைய ஏற்பாட்டினுடைய கேள்விகள் பதில் எங்க தேடணும், புதிய ஏற்பாட்டில் தேடணும். அழகா நம்ம அகுஸ்தீனாரை பத்தி படிக்கிறோம் பாத்தீங்களா? அவருக்கு 3 தடைகள் இருந்தது. அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாம ஒரு மிகப்பெரிய தத்துவியல் ப்ரொஃபஸர் இருந்தார். அவருக்கு 3 தடைகள் இருந்தது. அவருக்கு என்ன ஒரு மிகப்பெரிய கேள்வி அவரை அழுத்தியது, என்ன மிகப்பெரிய கேள்வி அவரை தடுத்தது மனமாற்றத்திற்கு என்று பார்க்கும்போது அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். How come the Old Testament God is so vengeful that the New Testament God is so merciful? இந்த கேள்விதான் மனிக்கேயிசம் என்று சொல்வார்கள். அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது இந்த கேள்வி. How come the Old Testament, எப்படி பழைய ஏற்பாட்டுக்கு கடவுள் பழித்திருக்கிற கடவுளாக இருக்கிறார், அப்படி இருக்கும்போது எப்படி புதிய ஏற்பாட்டின் கடவுள் இரக்கத்தின் கடவுளாக இருக்கிறார் என்று அவருக்கு புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவர் மிலன் தேசத்துல அவர் தங்கியிருந்த காலேஜுக்கு முன்னாடி தான் அம்ப்ரோசியார் புனித அம்ப்ரோசியா மறைவுரை ஆற்றுகிறார். அப்போதான் அவருக்கு தெரியுது, how to connect the Old Testament to the New Testament. How can we find answers for all the questions that are there in the Old Testament from the New Testament? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கேள்விகளுக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சிலை வழிபாடு என்று குழப்புகிறார்கள். நம்ம சிலைகளை வழிபாடுகிறோம் சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரே குழப்பமா இருக்குது. பதில் எங்கே கிடைக்க வேண்டும்? புதிய ஏற்பாட்டில் எப்படி திருவிலியத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லித் தருவதுதான் தேயும் எறும்பும் என்று அழைக்கப்படுகிற இறை வழிபாடு, த டிவைன் ரெவலேஷன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இதையும் 4 கேள்விகளாக உங்களுக்கு அதனுடைய புத்தகத்தை படிக்க வைத்து சிறப்பாக பயிற்சி தந்து
முறையாக வழிபாட்டில் பங்கெடுத்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெறவும், முறையாக திருவிவிலியத்தை திருமரபோடு நம்முடைய திரு ஆசிரியம், நம் சர்ச் டீச்சிங் அதோடு கலந்து நீங்கள் சிறப்பான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாற நம்முடைய சென்னை மயில உயர்மறை மாவட்டத்தினுடைய திருவழிபாட்டு பணிக்குழு உதவி செய்கிறோம். அன்னை மரியாளும் இந்த நாளில் அதற்காக தான் அழைப்பு தருகிறார்கள். நீங்கள் இதில் பயனடைய வேண்டும், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த 15ஆம் தேதி நவநாளில் அன்னை மரியாள் தருகிற முத்தாய்ப்பான முனைப்போடு நீங்கள் செயல்பட்டு தெரிந்து கொண்டு வழிபாட்டில் நீங்கள் முறையாக பங்கெடுக்கவும், திருவூழியத்தை முறையாக வாசித்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெறவும், தேவத்தாயின் வல்லமையான பரிந்துரையை நாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னையின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற நம்பிக்கையை தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். நம் நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம்.